அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து கிரிக்கெட்ல வந்து பெரிய லெவல்களுக்கு சாதிக்க முடியுமா, அதாவது இந்தியன் டீம் அளவுக்கு போக முடியுமா, இந்த கிரிக்கெட்டை வந்து தொழிலா எடுத்துக்கிட்டு பெரிய லெவல்ல மேலும் மேலும் முன்னேற முடியுமா அப்படின்னு வந்து கேட்டு வந்த ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்குங்க. விருச்சிக லக்னம், 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல குரு நீச்சம், உடன் வந்து ராகு அமர்ந்திருக்காரு, 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன், 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம், கூட வந்து சூரியன், 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சனி. இதான் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு வந்து எந்த சுபர்களோட தொடர்பு இல்லை, பாவர்கள் தொடர்பு இல்லை, லக்னம் சுத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டில் நிஸ்பலமாக, சனியோட பார்வையில் கொஞ்சம் பாவத்துவமாக தான் இருக்காரு. செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால தொழில் அமைப்புகளில் வந்து செவ்வாயோட இது கொஞ்சம் ஒத்துழைக்கும். ஆனால் அவர் வந்து சுபத்துவமாக இருக்கணும். இப்போ இந்த பையனோட ஜாதகத்தில் அவங்க கேட்டது 15 வயசு 11 மாதம், கிட்டத்தட்ட 16 வயசு பையனோட ஜாதகம். இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து பெரிய அளவில் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான், ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து மேலும் மேலும் வந்து முன்னேற்ற முடியுமான்னு கேட்டாங்க அவங்க கேள்வி. நான் சொன்ன பதில் வந்து அம்ச வீட்டில் சுக்கரனோட வந்து செவ்வாய் தனுசு வீட்டில் இருக்கிற ஒரு சுபத்துவத்தை தவிர பெரிய நேரடி சுபத்துவம் வந்து செவ்வாய்க்கு வந்து குரு மூலியமாவோ சுக்கரன் மூலியமோ கிடைக்கல. 10ஆம் வீட்டோட பார்வை மூலியமாக தான் ஒரு தொடர்பில் இருக்காரு. இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் வந்து உச்ச சுக்கரனோட நெருங்கி உட்கார்ந்துருக்கிற சூரியன் தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம். கிரிக்கெட் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேறி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழிலாக வந்து அது அமையாதுங்க. அதாவது இது இந்தியன் டீமுக்குலாம் போகணும்னு ஆசைப்படுவீங்களேன்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜாதகம் வந்து சுபத்துவமாக இல்லைங்க. இந்தியன் டீமுக்கு ஆடுற அளவுக்கு இருக்கணும்னா செவ்வாய் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து வலுவான ஜாதகம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தவர் கேட்ட கேள்வி வந்து IAS IPS அந்த மாதிரி படிக்க வைக்கலாமான்னு கேட்டார். ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் வீடு வந்து புதன் மற்றும் செவ்வாய் சனி 3 பேர் தான் அந்த இடத்துல தொடர்பு கொண்டிருக்காங்க. இங்கே செவ்வாய் சனி ஒரு வீட்டோட தொடர்பு கொள்ளும்போது அந்த இடத்த வந்து அவங்க பாதிப்படைய சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துக்கு எந்த விதமான சுபர்கள் தொடர்பு இல்லை. அதே நேரத்தில் 4ஆம் அதிபதி வந்து சனி அவருக்கு பிடிக்காத சூரியனோட வீட்டில் அமர்ந்து செவ்வாயோட பார்வையில் பாவத்துவமாக இருக்காரு. 4ஆம் வீடும் பாவத்துவம், 4ஆம் அதிபதியும் பாவத்துவம். கல்வி காரகனான புதனும் வந்து ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோட இணைஞ்சு கடுமையான பாவத்துவத்தில் இருக்காரு. இப்போ 4ஆம் வீடு 4ஆம் அதிபதி கல்விக்காரகன் 3 பேரும் பாதிக்கப்பட்டதுனால இந்த பையன் வந்து படிக்க மாட்டான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுமார் தான் படிப்பில். அதுக்கு வந்து தசாபுத்தி அமைப்புகளும், இப்போ தசாபுத்தி சரியில்லாத தசாபுத்தினா சுத்தமாக படிக்கிறதுக்கே போக மாட்டான். ஆனால் தசை வந்து சுக்கர தசை, உச்ச சுக்கரனோட தசை நடப்பில் இருக்கிறதுனால அவர் வந்து கோணத்தில் நல்ல நிலைமையில் உட்கார்ந்துருக்கிறதுனால, ஒரு இயற்கை சுபர் கோண வீட்டில் வந்து வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாமல் அமர்ந்திருக்கிறதுனால ஓரளவு வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு தான் இருக்குது. படிப்பான், டிகிரிலாம் முடிப்பான், ஆனால் எந்த அளவுக்கு பெருசாக வந்து போக முடியாது. இது பார்த்தோன்னே தெரியுது. இருந்தாலும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் வந்து நான் வந்து வெளிப்படையாக மூஞ்சில் அடிக்காத அளவுக்கு சொல்லக்கூடிய ஜோதிடர். ஒரு நல்ல விஷயமா இருந்தால் சந்தோஷமாக வந்து ஓப்பனாக சொல்லக்கூடியவன், ஒரு சரியில்லாத விஷயங்களை வந்து கொஞ்சம் சூச்சகமாக தான் சொல்லக்கூடிய ஜோதிடங்கிற அடிப்படையில் நான் கேட்ட கேள்வி வந்து உங்கள் பையன் வந்து எப்படிங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானேன்னு கேட்டேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இல்லை நான் நல்லா படிக்கிற பையனான்னு கேட்டேன். அவர் வந்து உடனே என்ன சொன்னார்னா இல்லைங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொன்னார். அப்புறம் நான் அடுத்து கேட்ட கேள்வி வந்து கணிதம் வந்து வருமா இல்லை தியரிட்டிக்கலாக படிப்பானான்னு கேட்டேன். இல்லைங்க தியரி தான், கணிதம்லாம் அந்த அளவுக்கு வராதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ தெளிவாக இருக்குது இல்லைங்க, அந்த பையன் வந்து சுமாராக படிக்கக்கூடிய பையன் தான், கணிதம்லாம் வராது, கொஞ்சம் தியரியை வச்சு வந்து இது பண்ணக்கூடிய பையன் தான். அந்த அடிப்படையில் எப்படிங்க வந்து IAS IPS ஆவானான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த கிரிக்கெட்டு வந்து ஓரளவுக்கு மேலே கை கொடுக்காது. இந்த கிரிக்கெட்டை கவர்மெண்ட் வேலை ஜாபுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சர்வீஸ் ஓரியன்டான கவர்மெண்ட் வேலையில் வந்து இவனுக்கு வந்து இவனோட படிப்பு வந்து 12ஆப்பு முடித்ததுக்கு அப்புறம், அதாவது 12க்கு அப்புறம் வந்து இவன் ஏஜுக்கு வந்து என்னென்ன வேலைகள்லாம் எலிஜிபிள் இருக்கோ அதில் வந்து நோக்கி கவனத்தை செலுத்துங்க. டிகிரிலாம் முடிப்பான். இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைகளில் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிஷன். இதுதாங்க இந்த ஜாதகம் உங்களோட வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி வந்து இன்னொரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.